நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற தலைப்பில் நம்மிடையே ஊவே அனந்த பத்மநாபாச்சார் அவர்கள். இனி மேடை அவர் வசம். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ரொம்ப அற்புதமானதொரு திருவிழாய் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தலைப்பு என்பதாக கேட்டார்கள். என்ன தலைப்புன்னு ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லணும். நான் தலைப்பு யோசித்து வைக்கலை. அப்போ ஒரிஜினலாக நமக்கு சப்ஜெக்டாகவே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு விஷயம் இருக்கச்சே, நாம் ஏன் அதை எடுத்துகிட்டு சொல்லக்கூடாது? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு ஃபுல்லும் ஆயுதம். எதையுமே அவன் யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவனுக்குத்தான் வல்லவன் பேர். அதுதான் ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். கிரியாசித்தி சத்தே பவதி மகதாம் நோபகரணே. இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு இது கிடச்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன், அது கிடச்சிருந்தா பண்ணியிருப்பேன், அவள் கூட இருந்தால் நான் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் இல்லாமல் பண்ணினால்தான் சாமர்த்தியம் வெளிப்படும். உன்னுடைய சாமர்த்தியம் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடியாக இருந்து அதில் நான் ஒரு காரியத்தை பண்ணி சாதிச்சிட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன பண்ணிவிட்ட? 4 பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, 4 மிஷனரிஸ் கூட உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இது பிரயோஜனம் இல்லை சுவாமி. எதுவுமே இல்லாத ஒருவன் ஒன்றை சாதித்து காண்பித்தால்தான் அதுதான் அவனுக்கு பெருமை. கிரியாசித்தி சத்தே பவதி மகதாம் நோபகரணே. பெரியோர்கள் தாங்கள் காரியத்தை சாதிப்பதற்கு மனோதைரியத்தையும் தங்கள் வல்லமையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்களே தவிர்த்து மற்ற எதையும் துணையாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அதற்கு எது திருஷ்டாந்தம்? திருஷ்டாந்தம்னா உதாரணம். எதை கொண்டு நாம் இதனை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், பெஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிள் ஸ்ரீமத் ராமாயணம் தான். ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு பெரிய பேர் உண்டு. எங்களுக்கு தெரியாத ராமாயணமா சார்? எங்களுக்கு ராமாயணம்லாம் நல்லா தெரியும், மகாபாரதம் ரொம்பவே தெரியும். அதனால் ஆனால் இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, அதை மட்டும் நாங்கள் பார்த்துப்போம். மற்றபடி எங்களுக்கு மகாபாரதம் தெரியாதா, ராமாயணம் தெரியாதா? எங்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா நினச்சிக்க வேண்டாம். இன்னும் நமக்கு தெரியாத ஸ்ரீமத் ராமாயணமோ இல்லை மகாபாரதமோ உலகத்தில் எத்தனையோ பொரிந்திருக்கிறது. நேற்றைய தினம் பரியந்தம் ஒரு ஊரில் பம்பாயில் உபன்யாசம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் அயோத்தியா காண்டத்தில் நேற்றைய தினம் ஒரு ஸ்லோகம் பார்த்தேன். நேற்று சாயங்காலம் உபன்யாசம் ஆடி எனக்கு முள்ளுண்டில். அப்போ அயோத்தியா காண்டத்தை சேவிக்கிறதுக்கோசரம் ஒரு தடவை ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். அந்த ஸ்லோகத்தை இதுவரையிலும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நேற்றைய தினம் சொல்லும்பொழுது ஒரு பெரிய சந்தேகம் அடியனுக்கு ஏற்பட்டு, எப்படி இதை சொல்கிறது? வால்மீகி ராமாயணம், நான் சொல்கிறது ஒரிஜினல் அத்தாரிட்டி வால்மீகி ராமாயணம். மற்ற அனைத்துமே வால்மீகி ராமாயணத்தை தழுவி ஏற்பட்டன. ஆனந்த ராமாயணமோ, அத்தியாத்ம ராமாயணமோ, கம்பராமாயணமோ, துளசி ராமாயணமோ, தெலுங்குல ஆதுகுரி மொல்ல, பாஸ்கர ராமாயணம், ரங்கநாத ராமாயணம் அல்லது கிருத்திவாசருடைய வங்காள ராமாயணம், மற்ற எந்த ராமாயணமாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால் வால்மீகி ராமாயணம். அந்த 24,000 ஸ்லோகங்கள் தான் அடிப்படை ஆதாரம். அந்த 24,000 ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தில் நான் பார்த்த பொழுது எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியல. இவ்வளோ நாள் சொல்லியிருக்கே, அர்த்தம் புரியாமல் சொன்னேன்னா சொல்லியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவை அதை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது அத்தியாச்சரியமான அர்த்த விசேஷங்கள் உள்ளே பொதிந்திருக்கின்றன. ஒரு எழுத்தை பிரித்தா எப்படி அர்த்தம் மாறும், ஒரு பதத்தை பிரித்தால் எப்படி அர்த்தம் மாறும், ஒரு பதத்துக்கு ப்ரஃபிக்ஸ் அஃபிக்ஸை எப்படி போட்டால் அர்த்தம் மாறும் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நுண்மான் நுழைப்புலம் வேணும். சுலபமாக இப்போல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாரும் எல்லாத்தையும் சொல்கிறோன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டோமே தவிர்த்து அது உட்கார்ந்து பெரியோர்கள் தீரத்தில் இருந்து பல வியாக்கியானங்களை எடுத்து பார்த்தால் தான் அப்படி அர்த்த விசேஷங்கள் தெரியும். அதனால்தான் ராமாயணம் என்பது நமக்கு எப்படிப்பட்டதான தத்துவங்களை உபதேசம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் அவன் தன்னுடைய பெருமையை எவ்விதத்திலெல்லாம் நிலைநாட்டலாம் என்பதை ராமன் காண்பித்தான் அவதார புருஷனம். அது ராமாயணத்துக்கு ஏற்பட்டதான ஒரு தன்னேற்றம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு சப்ஜெக்ட் வரேன். ராமன் ஒரு நாள் வசிஷ்டரை போய் பார்த்தான். வசிஷ்டர் சொல்லிட்டார், ராமா உன் பேச்சு கா விட்டுட்டேன், எனக்கு உன் கூட பேசணும்னு தோணலை, நீ என் கூட பேசாதேட்டு. குலகுரு வசிஷ்டர், நீர் என் பேரில் கோவிச்சுக்கலாமா? என்ன விஷயம் சுவாமி, உமக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இல்லைடா, நீ தர்மத்தை மீறின ஒரு காரியத்தை நீ பண்ணிவிட்ட, நான் ஒத்துக்க மாட்டேன்னு ராமன். வசிஷ்டர் சொல்கிறார், நீ தர்மத்தை மீறின காரியத்தை செய்தாய், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் என்ன தர்மத்தை மீறினேன்? என் மனசறிஞ்சு ஒரு காரியம் தர்மத்தை மீறிடுது பண்ணலையே. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ஹீஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மான்னு பேர் ராமனுக்கு.
தர்மத்தின் வடிவு கொண்டு வந்திருக்கக்கூடிய ராமனாகிய நான் எந்த விதத்தில் தவறு செய்தேன்? அதற்கு வசிஷ்டர் பதில் சொன்னார், ஒரு விஷயம், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது பெரிய தோஷம். நம்ம நாமே நான் இந்திரன் சந்திரன், நான் வானத்தை வில்லா வளைப்பா, மணலை கயிறா திரிப்பேன்னு நம்மளை நாமளே சொல்லிட்டோன்னா அதை விட தோஷம் வேற எதுவும் கிடையாது. நான் என்ன சுவாமி பண்ணுறது, என் உபன்யாசம் நன்னா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேன்றா, அதெல்லாம் நானே சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. நேற்று நன்னா உபன்யாசம் சொன்னோ இல்லையோ அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. இதுக்கு நான் ரெஸ்பான்ஸு அப்படி தானா? இல்லையே. இல்லை, இவ்வளோ ரெஸ்பான்ஸை பார்த்தா எனக்கே ஒரு தயக்கம் வந்துடுது. ஆகையால் ஆத்மஸ்லாகை என்பது இருக்கு பாருங்க. ஆத்மஸ்லாகைனா தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது இருக்கே, அதுதான் பாபத்திலேயே பெரிய பாபம். இந்த விஷயத்தை வெளியில் பிரச்சாரம் பண்ணுங்க, வேற வழி இல்லை. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது ஒரு பெரிய தோஷம், பாபத்திலேயே ஒரு பெரிய பாபம். அதற்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா, பெரிய தர்மிஷ்டன், தர்மச்சந்தனை உடையவன், உயர்ந்த ரீதியில் யாகங்கள் யஜ்யங்கள் தானங்கள் தவங்கள்னு பண்ணியிருக்கான். அவன் அளவிற்கு உலகத்தில் புண்ணியத்தை செய்தவர்கள் யாருமே கிடையாது. அப்படி ஒரு சிறந்த ராஜா. அவன் சொர்க்கலோகத்திற்கு போனான். அவன் சொர்க்கத்தில் இருப்பது எப்படின்னா, 8 இந்திரர்கள் வந்தால் கூட அவனுக்கு சொர்க்க சுகத்தில் ஓய்வு கிடையாது. அந்த அளவுக்கு இந்திரனை காட்டிலும் அதிகமான புண்ணியம் பண்ணினவன் அந்த ஊரில் உட்கார்ந்துட்டு இருக்கான். சொர்க்கத்தில் பரமசுகமாக உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் இந்திரனுக்கு என்னடா இவன் வந்து உட்கார்ந்துட்டானே, இவனை எப்படி வெளியில் கலப்புறதுன்னு தெரியல. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு கேட்குறான் இந்திரன், என்னடா சொர்க்கத்தில் எல்லாரும் உன் பெருமையே பேசுகிறாளே, எல்லாரும் என்ன யாருமே லட்சியம் பண்ணுறதே இல்லை, உன் பெருமையைத்தான் எல்லாரும் பேசின்னு இருக்கா, என்ன பண்ணின, அப்படி என்ன புண்ணியத்தை சம்பாதிச்ச, என்னென்ன காரியம் பண்ணின, எங்கெங்கே குளம் வெட்டினாய், எங்கெங்கே மரங்களை நட்டாய், எவ்வளோ யார் யாருக்கு தானங்கள் பண்ண, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு கொடுணும். அந்த ராஜாவுக்கு ஏகமாக சந்தோஷம். பத்தியா இந்திரன் நம்மளையே கேட்குறான்னு நினச்சிட்டு தான் எத்தனை தானங்கள் தர்மங்கள் தவங்கள் யஜ்யங்கள் யாகங்கள் பண்ணினேன்னு மொத்தத்தையும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான். முடிஞ்சது, எல்லாம் எடுத்தா, சொல்லிட்டியா, எதையும் மறந்து போலியே, என்னென்ன பண்ணினேன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, ஆயிடுத்து சுவாமினா. இடது காலால் இந்திரன் அவனை எட்டி உதைச்சான். சொர்க்கத்திலிருந்து தலைகீழ கீழே விழுந்தான். இந்திரா, இப்படி பண்ணிட்டியே, நான் பண்ண புண்ணியங்கள் எவ்வளோ தெரியுமான்னா. போடா முட்டாள், எப்போ நீ செய்த நற்காரியத்தை நீயே புகழ்ந்து கொண்டாயோ அப்பொழுதே உன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. இனி நீ என்ன நினைச்சாலும் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்ட்டான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வசிஷ்டர் பிடிச்சிட்ட. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தோஷம் ராமா, அந்த தவறை நீ செய்யவில்லை. ஆனால் தன்னை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவதை கேட்பதும் அதை விட பெரிய பாபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளை இன்னொருத்தர் பிரைஸ் பண்றா பாருங்க, அதையும் கேட்கக்கூடாதான். என்னதான் சுவாமி பண்றது, அப்ப என்னதான் பண்றது? நாமளும் பேசக்கூடாது, மற்றவர்கள் சொல்றதையும் கேட்கக்கூடாது. சரி, இந்த தோஷம் ராமனிடத்தில் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்கச்சே வசிஷ்டர் சொன்னார், லவகுஷர்கள் அங்கே அஸ்வமேத யாகத்தில் வந்து உன்னுடைய சரித்திரத்தை கானம் பண்ணினாலோ இல்லையோ, அவ 2 பேரும் பாடினாலோ இல்லையோ, நீ உட்கார்ந்து கேட்டியே, உன் பெருமையை நீ கேட்டாய் அல்லவா, ஆகையால் ராமனுக்கு தர்ம சிந்தனை என்பது குறைந்து விட்டதுன்னு சொன்ன. அப்போதான் ராமன் ஆன்சர் பண்ணாம், ஐ எம் சோ சாரி வசிஷ்டர், யூ டூ வசிஷ்டா அப்படின்ட்டான். வசிஷ்டரே, நீருமா இப்படி ஏழாகணுமா புரிஞ்சுட்டு இருக்கீர், நீங்கள் என்னை சரியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. என்ன விஷயம்? நான் என்ன பண்ண தெரியுமா, அங்கே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராமன் உபன்யாசம் கேட்டான். இதை வால்மீகி மட்டும்தான் நோட் பண்ணுறார். ஏன்னா வால்மீகி தான் பக்கா மீடியா பர்சன், அவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் சிசிடிவி பை பென்னில் வச்சுருக்கார். ராமன் என்ன பண்ணினான்னு வால்மீகி தான் நோட் பண்ணினார், வேற யாரும் நோட் பண்ணல. அன்பர்களே, தப்பாக நினச்சிக்காதீங்கோ, இன்னும் நமக்கு ராமாயணத்தில் அறிய முடியாத ரகசியங்கள் அநேகம் உண்டு. மகாபாரதத்தில் 8800 ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை அறிய முடியாதுன்னு வியாசரே சொல்றார். அகம் வேத்மி சுகோ வேத்தி சஞ்சயோ வேத்திவா நவா. எனக்கு தெரியும், என் பிள்ளை சுகபிரம்மத்துக்கு தெரியும், என் சிஷ்யன் சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் 8800 ஸ்லோகம் அதில் மறைந்து அர்த்தங்கள் இருக்கு. அவ்வளவு சுலபத்தில் அதை தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் கொள்ளமாளா இன்ப வெள்ளம், அள்ள நமக்கு ஒரு பெரிய நிதியா வரப்போகிறது. அது புரிஞ்சுக்காமலே நாம் ஏதோ டிரான்ஸ்லேஷன் வச்சு படிச்சுட்டு ஒரு தமிழில் கதையை சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமே தவிர்த்து, ஒவ்வொரு ஸ்லோகமும் மதுரம் மதுராட்சரம். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து பார்க்கணும். ராமன் சொன்னான், வால்மீகி நோட் பண்ணார், நீங்கள் நோட் பண்ணல. என்ன தெரியுமா, சிம்மாசனத்தில் உட்கார்ந்த உபன்யாசம் கேட்ட ராமன் யாருக்கும் தெரியாமல் இறங்கி வந்து தரையில் உட்கார்ந்துட்டான். இது யாருக்குமே தெரியாது, யாருமே அதை கவனிக்கல, வால்மீகி மட்டும்தான் கவனிச்சார். நான் தான் சொல்லிட்டேன், அவர் மீடியா பர்சன், அவர் தானே ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர், அவர் பார்த்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், சீதாயாஸ் சரிதம் மகத்து,
உத்தமமான மகாபதிவிரதையான சீதாதேவியினுடைய உயர்ந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை நாம் ஆசனத்தில் அமர்ந்து கேட்பது தகாது என்பதற்காக ராமன் ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து மக்களுடன் மக்களாக தரையில் அமர்ந்து கேட்டான். சரி, யாருக்கும் தெரியாமல் போவானே அப்படின்னு கேட்டா, உபன்யாச நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறது நம்ம வழக்கம். நடுவில் போகிறது நன்ன 2 பக்கம் ஓரத்தில் சீட் இருக்கும். ஆனால் 26 பேரை மெரிச்சுண்டு 3வது ரோவில் போய் தான் அவர் உட்காருவார். அப்பா பத்தியா, நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டோன்னு ராமன் பார்த்தார். உயர்ந்த சீதையினுடைய சரித்திரம், இந்த சரித்திரத்திற்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. அரசன் சிம்மாசனத்தை விட்டு எழுந்துட்டான்னா சபையே கலைஞ்சிரும். என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவான்னு யாருக்கும் தெரியாமல் வந்து ராமன் சபையில் அமர்ந்து கொண்டான் என்பதாக சொல்லிட்டு, இப்போ சொல்லுங்க சுவாமி, என் பெருமையா நான் கேட்டேன்? என் பெருமையை நான் கேட்கல. சிறையிருந்தவள் ஏற்றமிரே ஸ்ரீமத் ராமாயணம். பிராட்டியினுடைய திரு கல்யாண குணங்கள் தான் அங்கே ராமாயணத்தில் விஞ்சி நிற்கின்றன. ஆகையால் அவள் தன் பெருமையைத்தான் நான் கேட்டேன்னு ராமர் அதற்கு ஆன்சர் பண்ணினார். அத்தகையதொரு பெருமை வாய்ந்த ராமாயணத்தில் ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிய வச்சார். ராமன் ஒரு மகன்னா எப்படி இருக்கணும், சகோதரன்னா எப்படி இருக்கணும், அதுபோல நண்பன்னா எப்படி இருக்கணும், எதிரினா எப்படி இருக்கணும். இது ராமாயணத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹினர் வால்மீகி. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. ராமனை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா, யாரெல்லாம் ராமனை புகழ்ந்து பாடினார்கள்னா, விபீஷணன் ஸ்தோத்திரம் பண்றான், அவன் சுக்ரீவன் அவரை ரொம்ப புகழ்ந்து பாடுறான், குகன் புகழ்ந்து பாடுறான், பரத்வாஜர் வசிஷ்டர் முதலான மகர்ஷிகள்லாம் புகழ்ந்து பாடினார்கள்னா, அதனாலெல்லாம் ராமனுக்கு பெருமை இல்லை. ராமனை போற்றியவன் யார் தெரியுமா? ராவணேஸ்வரன், கும்பகர்ணன், இந்திரஜித்து. இப்படி எதிரிகள் கூட ராமன் மீது மதிப்பு வைத்து மரியாதை வைத்து அவனை கொண்டாடினார்கள்னா, ஒரு எனிமிட்டி கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு ராமன் இடத்துல தான் நம்ம கற்றுக்கணும். சத்ருனா எப்படி இருக்கணும் என்பது ராமாயணத்தில் நமக்கு காட்டக்கூடிய உண்மை பொருள். அதில் எல்லாவற்றையும் மிக முக்கியமானது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்த விசேஷம். நான் பல முறை இந்த உபன்யாசத்திலே சொல்லியிருக்கேன், இங்கே பக்தி திருவிழாவில் சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெண்ட் இப்போ மாறி போச்சு. என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு சொல்கிறான். சரின்னு ஆற்றுல இருக்கிறவா கல்யாணம் பண்ணி வைக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டா ஐ லீவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில். ஒரு சகிப்புத்தன்மை என்பது இல்லாமலேயே, ஒருத்தருக்கொருத்தர் தாம்பத்தியத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பது தெரியாமலேயே அவர்கள் தங்களுக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு குடும்பத்தில் கலகங்கள் உண்டாகிறது. இந்த பிரச்சனை ராமாயணத்திலே உண்டு, எஸ்பெஷலி அவனுடைய குடும்பத்திலே உண்டு. ஆனால் கணவன் எப்படி மனைவி அட்ஜஸ்ட் பண்ணும், மனைவி கணவன் உயர்ந்த நாயகனாக இருந்து உலகத்தவர் போற்றக்கூடியவனாக இருந்து அவன் செல்லக்கூடிய பாதை தர்மமான பாதையாக இருந்தால் தான் எப்படி பின்தொடர வேண்டும் என்பதை ராமாயணத்தில் ராமனும் சீதையும் அனுஷ்டித்து காண்பித்தார்கள். இதை தப்பா புரிஞ்சுட்டு மேல் சாவனிஷம்லாம் இதுக்கு ஒரு சாயம் பூசக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ராமனுக்கு சீதைக்கு கல்யாணம் ஆகச்சே, சீதைக்கு 6 வயசு, ராமனுக்கு 12 வயசுன்னு வால்மீகியத்தில் ஒரு கணக்கு இருக்கு. அந்த காலத்தில் அதுவே பெரிய விஷயமாம். ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதாத வயசு அது. பதிசம்யோக சுலபம். அந்த என் கணவனோட நான் சேர வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டு வயோதிருஷ்டுவாச்ச மேபிதா. சீதை சொல்றா, நான் கணவனை அடைய வேண்டிய வயது நேரிட்டதே என்னும் ஒரு காரணத்தினால் என் தந்தையார் எனக்கு ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார் என்பதாக அங்க சொல்றா சீதை. அப்படி ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம் ஆகி அவர்கள் தண்டகாரண்ய பிரவேசம் செய்கிறார்கள். காட்டுக்கு வராதே வராதே வராதேன்னு ராமன் சொன்னார். சீதை அதெல்லாம் முடியவே முடியாது, நான் வருவேன். ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. ராமன் இல்லாத இடத்துல எனக்கு அயோத்தி கூட நரகம் மாதிரி. எஸ்தொயா சஹசஸ்வர்கா நிறையோ எஸ்தொயா வினா. ராமா, நீ எந்த இடத்துல எப்படி இருக்கிறாயோ அந்த இடம்தான் எல்லா விதத்திலும் எனக்கு பெருமை வாய்ந்ததா இருக்கும். நான்லாம் ராஜ்யத்தில் இருக்கவே மாட்டேன்னு சீதாதேவி சொல்லிட்டு ராமன் பின்னாடி வரா. இதுக்கப்புறம் தண்டகாரண்யத்தில் நடந்த விற்த்தாந்தங்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நம்முடைய சப்ஜெக்ட் என்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கணவன் வழி நடப்பது பெண்மணிகளுக்கு பெருமை வாய்த்தது. அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு விஷயம் ராமாயணத்தில் என்னன்னா, ராமன் காட்டுக்கு போகிற சந்தர்ப்பம். அப்போ சுமந்திரர் சாரத்தியம் பண்றார். சுமந்திரர் தேரோட்டச்சே ராஜா தசரதனுக்கு துக்கம் தாங்கலை. ஐயோ பிள்ளை கிளம்பி போறானேன்னு அந்த பிள்ளைய நிறுத்தனம், காட்டுக்கு போகக்கூடாது நிறுத்தனம்னு சுமந்திரர் திஷ்டேதி ராஜா சுக்ரோஷ யாகி யாகீதி ராகவா. நில்லு தேரை நிறுத்து அப்படின்னு சொல்றார்.
திஷ்டேதி ராஜா சுக்ரோஷ யாகி யாகீதி ராகவா. தேரை ஓட்டாத நிறுத்து நிறுத்து அப்படின்னு தசரதர் பின்னாடி புலம்பிண்டே ஓடிவர். சுமந்திரனுக்கு அந்த சப்தம் காதில் விழுறது. ஹே ராமா, அப்பா பின்னாடி வரார், தேரை நிறுத்துன்னு சொல்றாரு. நீ தேரை நிறுத்தார, ஓட்டணும். இப்போ சுமந்திரர், நீ பாட்டுக்க காட்டுக்கு போயிடுவ, உன்னை காட்டுக்கு விட்டுட்டு நான் திரும்பி வருவேன். வந்த உடனே உங்க அப்பா கேட்பார், நான் தான் தேரை நிறுத்து சொன்னனே, ஏன் நிறுத்தல? சம்பளம் வாங்குறது என்கிட்ட, என் பிள்ளை சொல்றதை நீ கேட்கறியா? 60,000 வருஷங்கள் என்னிடத்துல நீ சாரத்தியா இருந்தியேடாப்பா, நீ பண்ண காரியம் இதுதானா என்று உங்க அப்பா கேட்டா, தந்தையார் கேட்டா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால ராமா தேரை நிறுத்த போறேன். அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமன் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? சத்யசந்தா. ఒక మాట, ఒక దార, ఒక బాణ. ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். ராமனுக்கு ரெண்டாவது பேச்சுன்றது கிடையவே கிடையாது. ராமனிடத்துல பொய்ன்றது கிடையவே கிடையாது. அந்த ராமன் சொல்றார், ஒருவேளை திரும்பி வந்து அப்பா ஏன் தேரை நிறுத்தலைன்னு கேட்டா, நாஸ்ரௌஷமிதி ராஜானம் வத, நான் கேட்கலேன்னு சொல்லிடு அப்பா கிட்டேன்னு. பார்த்தா சீதை, ஓய் நம்ம பார்த்துக்கார் பியூட்டிஃபுல்லாக பொழுகிறாரு, இவர்கிட்ட எங்கேருந்து செல்ஃபோன் வந்ததுன்னு. ஏன்னா இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து நாம் லோகத்தில் யூனிவர்சலாக பொழுக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் எங்கே இருக்க அப்படின்னா, பாதி வழியில் வந்துட்டே இருக்க, பயங்கர டிராஃபிக் ஜாம், வீட்டிலே உட்காந்துருப்போம். லேண்ட்லைனில் படித்தா மாட்டிட்டு போகும் இல்லையா, அதனால் உஷாராக லேண்ட்லைனை தொடவே மாட்டோம். எப்போ இந்த செல்ஃபோன்றதான ஒரு சாதனம் வந்ததோ, நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்ல நம்ம கற்றுட்டோம். அதனால சீதை பார்க்குறா, என்ன இவர் இப்படி சொல்கிறாரே, நாஸ்ரௌஷமிதி ராஜா நம்பத, நான் கேட்கலன்னு ராஜா கிட்ட சொல்லுன்னா. நான் கேட்கல. ராமனுடைய மனோபாவம் என்ன தெரியுமா? ஆமா ராஜா, நீ சொன்ன, நான் கேட்கல. நீ சொன்னதை நான் கேட்கல. நீ சொன்னது எனக்கு கேட்கலன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. தசரதன் புரிஞ்சுக்கிறது, ஓஹோ சப்தம் காதல வெள்ள போல இருக்கு, தேர் ஓடுற சப்தத்தில், மக்கள் அழக்கூடிய சப்தத்தில் காதல வெள்ள போல இருக்குன்னு நினச்சிக்கோ. ஆனால் ஒரிஜினல் என்ன? நான் கேட்கல. ஆமாப்பா நீ சொன்ன, நான் கேட்கல. அப்படிதான் அர்த்தம் பண்ணணும். அப்படி ராமன் சொல்லிட்டார். சீதை அதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுண்டா, தன் ஆத்துக்கார் போய் சொல்லி இருக்கார். இப்படிலாம் நாம முடிச்சு போட ஆரம்பிச்சோன்னா நம்ம ஆத்துல புடவையே இருக்காது. ஆனால் சீதைக்கு ஒரே ஒரு முடிச்சு மட்டும் தான் அந்த புடவையில் இருந்தது. அந்த முடிச்சு மட்டும் சீதை கிட்ட இருந்தது. இந்த முடிச்சை எங்க அவிழ்த்தா தெரியுமா சீதை? அனுமான் அசோகவனத்துக்குள்ள வந்து அசோகவனத்தை துவம்சம் பண்ணினார், எல்லாத்தையும் அழித்தார். உடனே ராட்சசிகள்லாம் சீதை கிட்ட வந்தா, உன் கூட ஒரு குரங்கு இருந்தது, உன் கூட பேசித்து, அந்த குரங்கு தான் அசோகவனத்தை துவம்சம் பண்ணுறது, எங்கே இருந்து வந்தது, யார் அந்த குரங்கு, என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா சீதை பதில் பாச என்ன சொல்லலாம்? ஹனுமான் தான் வந்தார், ராமன் தான் அனுப்பிச்சிருக்கார், தோபத்தியா மோதிரம் கொடுத்துருக்கார், சூடாமணி நான் திருப்பி கொடுக்க போகிறேன், இதெல்லாம் சொல்லாமோ இல்லையோ. என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சா அந்த முடிச்சு உறுத்தித்து. எப்போ தேரில் போச்சே போட்ட முடிச்சு இப்போ அவ கையில் உறுத்தித்து. ஓ ரைட், ஆத்துக்கார் எவ்வழியோ நாமும் அவ்வழி. கடங்கார வந்தானா அவர் செருப்பு முதற்கொண்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு, அவர் ஊருக்கு போயிருக்காரு, வெளியூர் போயிருக்கார், வரத்துக்கு ஒரு 7-8 நாள் ஆகும், செல்ஃபோனை ஆத்திர மறந்தே போயிட்டு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவள் தர்மபத்னி. கணவனுடைய அதர்மத்திற்கு பரிபூர்ணமாக சப்போர்ட் பண்றவள் தர்மபத்னி. வேற சொல்லிக்கிறது என்ன பண்ண முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும் நம்மளால. அதனால சீதை யோசிச்சா, பதில் சொன்னா, அஹிரேவ விஜானாதி அஹேஹே பாதம். எனக்கு என்ன தெரியும் வாய், எனக்கு என்ன தெரியும், நானே பயந்துட்டு இருக்கேன் அந்த குரங்கை பார்த்துட்டு. ஏற்கனவே அந்த குரங்கு அட்டகாசம் அடித்து கர்ருன்றது புருன்றது, பாம்பின் கால் பாம்பரியம், உங்க ராட்சச மாயதா ஏதோ வந்துடுத்து போல இருக்குன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருக்கேன். இப்போ போய் குரங்கு உங்க கூட பேசித்தேன், நீங்களா நான் தூங்கினேடா, கனவு கண்டேடா, என்ன உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு செய்தா. கடைசியில் ஹனுமான் ராவண சம்ஹாரத்திற்கு பரிபூர்ணமாக சகாயம் செய்தார். இப்படி இவன் செய்த தர்மானுஷ்டானத்தில் எல்லா விதத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவள் மனைவி என்பது இருக்கோ இல்லையோ. அதுல இந்த புல்லை ஆயுதமாக்கி கொண்டு கணவன் மனைவி இருவருமே சிறப்புற்று விளங்கினார்கள் என்பதான விஷயத்தை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். இது ரெண்டுமே சீதாதேவியின் மூலமாகத்தான் தெரியக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு கணவனுடைய தான் டாப் சீக்ரெட் மேட்டர் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். பாரியா சமம் நாஸ்தி ஷரீர தோஷணம், மாதா சமம் நாஸ்தி ஷரீர போஷணம், வித்யாசமம் நாஸ்தி ஷரீர பூஷணம், சிந்தா சமம் நாஸ்தி ஷரீர சோஷணம். இது அழகான பிராவர்பு, சுபாஷிதம்னு வேறு இருக்கு.
மனைவியைப் போல நம்மை சந்தோஷப்படுத்துபவள் வேறு யாரும் கிடையாது. மனைவிக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அதுதான். மனைவியைப் போல நமக்கு சந்தோஷத்தை அளிப்பவள் யாரும் கிடையாது. அதுபோல தாயாரைப் போல அன்னையைப் போல நம் தேகத்தை வளர்ப்பவள் வேறு யாரும் கிடையாது. எங்கேயோ வெளில போயிட்டு கஷ்டப்பட்டு நாம் ஏதோ ஊரெல்லாம் சுற்றிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னு நினச்சே உடனே தாயார் என்ன பண்ணுவாளாம், டக்குன்னு என்னடாப்பா சாப்பிட்டியா அப்படின்னு அவள் தான் முதல்ல கேட்பான். மனைவி கையில் கொண்டு வர பேகை பார்ப்பா அந்த சமயத்தில். ஆனால் தாயார் மட்டும்தான் வயிற்றை பார்ப்பாள். இது சாஸ்திரம். மாத்ராசமம் நாஸ்தி ஷரீர போஷணம், வித்யாசமம் நாஸ்தி ஷரீர பூஷணம். எத்தனை மோதிரம் போட்டுருக்கார் இவர், என்ன கையில் கடகம் இல்லாமல் உபன்யாசம் பண்ணுறாரு, காதில் ஒரே ஒரு தோடு தான் போட்டுருக்கார், ஏன் ஜிமிக்கி போட்டுட்டா எப்படி இருக்கும், கழுத்தில் ஏன் செயின் போட்டுக்கல, அது தேவையில்லை சுவாமி. அக்ஷராணி பரீட்சந்தாம் அம்பராடம்பரேணிக்கும். என்ன சால்வை, என்ன வஸ்திரம், என்ன கையில் மோதிரம், என்ன காதில் போட்டுருக்கேன் அது பார்க்காதீங்கோ. உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளே எத்தனை அக்ஷரங்கள் நிறைந்திருக்கின்றன, எத்தனை அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றன அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து அம்பராடம்பரேணிக்கும் வஸ்திரங்களினாலே பிரயோஜனம் இல்லை. வித்யாசமம் நாஸ்தி ஷரீர பூஷணம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார், சிந்தாசமம் நாஸ்தி ஷரீர சோஷணம். உடம்பையே மெலிஞ்சு போச்சு, ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்க, என்ன ஆச்சுனர், அதை ஏன் கேட்குற, ஒரே கவலை, என்னமோ என்னை சுற்றி கவலையாகவே இருக்குது சொல்கிறார் பாருங்கோ. அந்த சிந்தைக்கு மாற்றாக வேறு ஒன்றும் இல்லை நம்மை உடலை வருத்தக்கூடியது. இதை காண்பிக்கிறது. இது ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சமாச்சாரங்கள் சொல்லப்படுகின்றன. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பின்புலத்தில் ஒவ்வொரு கதை இருக்குது. ராமாயணத்திலும் இருக்கு, மகாபாரதத்திலும் இருக்கு. அத்தகையதொரு சீதை கணவனுக்கு எல்லா விதத்திலும் அனுரூபமாகவும் குணத்துடன் கூடியவளாகவும் விளங்கினாள். 2 இன்சிடென்ட்ல சீதாதேவி தான் கணவன் வழி நடப்பவள் என்பதை காண்பித்தாள். இவன் எம்பெருமான் எப்படி இருக்கிறானோ அதற்கு எல்லா விதத்திலும் இவளுடைய சப்போர்ட். யத்பாவேஷு பிருத்தக் விதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி என்பார் வேதாந்த தேசிகன். ஒரு தேர்ந்த நடிகன் அழகாக ஏற்றுக்கொண்ட வேடத்தை தான் அப்படியே தத்ரூபமாக நடித்து காட்டும் பொழுது அந்த நடிகனுக்கு எல்லா விதத்திலும் உதவுபவளாக அந்த நடிகனுக்கு ஒரு நாயகி இருப்பாள் இல்லையோ, கதாநாயகன் ஒருத்தர் தான், நாம் கதாநாயகின் ஒருத்தி உண்டு. அந்த கதாநாயகியை போல மகாலட்சுமி தாயார் பகவான் எடுக்கக்கூடிய அவதார விசேஷங்கள் எல்லாவற்றிலும் அவனுக்கு பூரணமாக உடன் இருந்து அவன் தன் அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்வதில் இவளும் உதவி செய்கின்றாள் என்பதுதான் தத்துவம். இந்த தத்துவம் ஸ்ரீயப்பதி என்னும் தத்துவம். அதாவது பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்திருக்கக்கூடிய தத்துவம். பிராட்டினா சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடையதான மனைவி பிராட்டி மகாலட்சுமி தாயார் எம்பெருமான். இவர்கள் 2 பேருடைய சம்பந்த விசேஷத்தை காண்பிக்கிறது. ராமாயணத்தில் வால்மீகி ராமனை பரம்பொருளாக்கி பேசவில்லை. ராமன் தன்னையே தான் பரம்பொருளாக்கி காண்பித்துக் கொள்ளவில்லை. மற்றவர்கள் ராமனை பரம்பொருளாக சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கம்பராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக ராமனை அவதார புருஷனாகத்தான் கம்பர் எடுத்து பாடுறார். அப்படித்தான் துளசி ராமாயணத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணுறான். பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும்ன்றது இருக்கட்டும், சில சமயத்தில் ஆத்துக்கார சொல்கிறதையும் சில லேடிஸ் கேட்டிருக்கான். ஏன்னா பார்வதி தேவி பரமேஸ்வரன் சொல்லி ரொம்ப ஸ்ரத்தையாக வேற கேட்டாலும் அதெல்லாம் கேட்கச்சே நமக்கு கொஞ்சம் வயத்தில் புகை வருது. ஆனால் அங்கே இருக்குது, அத்தியாத்ம ராமாயணத்தை பார்வதி தேவி பரமேஸ்வரன் கிட்ட பூரணமாக தான் தெரிந்து கொண்டாள். அவரை சொல்ல சொல்லி இவருக்கு, நீங்கள் வாய முடின்னு இருக்கோம், உங்களுக்கு என்ன தெரியும், நான் பேசுறதை கவனிக்கும் சொல்லலையா, அவரை பேச விட்டு இவ கவனிச்சிருக்கான். அதனால்தான் ராமாயணமே உண்டானது என்று ராமாயணத்திற்கு ஒரு தனிப்பட்டதான பெருமை உண்டு. அதில் விஸ்வாமித்திரர் ராமன் பரமாத்மா, அவன் சர்வேஸ்வரன் என்பதை ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ணுறான். எங்கே? தசரதன் ராமனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினான். அந்த கல்யாணத்தை தீர்மானம் செய்த அதே சர்க்கத்தில், அதாவது பாலகாண்டத்தில் 18வது சர்க்கத்தில் ராமன் பிறந்தான், ராமன் வளர்ந்தான், யானையேற்றம் குதிரையேற்றம் முதலானவைகளை ராமன் கற்றுத் தேர்ந்தான். அப்பொழுது அந்த ராமனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தசரதர் நிச்சயித்தார். இப்படி அவர் தீர்மானித்த அதே சமயத்தில் விஸ்வாமித்திரர் உள்ளே வந்தார். அபியகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. அந்த விஸ்வாமித்திரர் வந்தார். வந்த உடனே தசரதன் கிட்ட கேட்டார், தருவனத்தில் யானியற்றும் தவவேள்விக்கு இடையூறாக நான் சித்தாசிரமத்தில் ஒரு பெரிய யாகத்தை செய்ய போகிறேன். அந்த யாகத்திற்கு அரக்கர்கள் இடையூறு செய்கிறார்கள். ஆகையால் உன் பிள்ளைகளில் கரியசம்மல் 4வரினும் நின் புதல்வர் 4வரினும் கரியசம்மல் ஒருவனை தந்திடு என்று உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உடைய சொன்னான். 4 பிள்ளைகளில் கண்ணங்கரேல் இருக்கிற பிள்ளை, அதுவும் கட்டுக்குடுமியோட பார்க்கச்சேவே
லட்சணமாக இருக்கக்கூடிய பிள்ளை. அந்த காலத்தில் குடுமி வச்சுன்றது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த காலத்தில் குடுமி, இவர்னா குடுமி, எனக்கு பூ வச்சுன்னு வந்தால் அதில் கேட்டேன், என்ன சுவாமி பூ வச்சுருக்குது? பூ வச்சுக்கணும் சாஸ்திரம், கல்யாணம் ஆனவன் பூ வச்சுக்கணும் சாஸ்திரம். ரெண்டாவது, எனக்கு ஐடென்டிஃபிகேட்டர், இவர் பூ வச்சுன்னு உபன்யாசம் பண்ணுறாரு, அவர் தானே. நல்ல காலம் பூ சுற்றின்னு உபன்யாசம் பண்ணுறாரே சொன்னால் அர்த்தம் வேற. ஆகையால் இந்த லட்சணம் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன் நான். இது தர்மம். கார்த்தால எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த பிரசாரத்தை தலையில் சூட்டிக்கணும்ன்றது சாஸ்திரம். இதுவும் ராமாயணத்தில் இருக்கு. தான் சூட்டின்ற மாலையை ராமன் சீதைக்கு சூட்டி அழகு பார்த்தான். சீதை தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து ராமனுக்கு சூட்டி அழகு பார்த்தால் பதி சம்மானிதா சீதா என்று வால்மீகி இதை போற்றுவார். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம். உங்களுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் எவ்வளோ விஷயங்கள் பொரிந்திருப்பது என்பதை ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக இந்த உபன்யாசம் இருந்ததுன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். அது போகிறோம். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நாம் இப்போ தான் ராமாயணத்தை நுனிப்புல்லாக மேய்ஞ்சிருக்கோம்னு நாம் தெரிஞ்சுட்டா அதுவே போகிறோம். அது போகட்டும். அப்போ அந்த விஸ்வாமித்திரர் உன்னுடைய 4 பிள்ளைகளில் எந்த பிள்ளைக்கு நல்ல கட்டுக்குடுமி இருக்கோ, நல்ல அழகாக கண்ணங்கரேல் இருப்பானோ, மைவண்ண நறுங்குஞ்சு, கருத்த திருமேனி உடையவனாக இருக்கானோ, அந்த பிள்ளையை எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே தசரதனுக்கு சப்த நாடி ஒடுங்கி போச்சு. ஐயோ, என்னடா இது, இப்படி ஆயிடுத்தே, நம்ம பிள்ளைய கேட்குறானே, தவமிருந்து 60,000 வருஷங்கள் தவமிருந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம், இப்படி அவர் கேட்குறாருன்னு பயந்து நடுங்கி, என்னால் முடியாது சுவாமி, என்னால் முடியாதுன்னு. அப்போ விஸ்வாமித்திரர் ராமனுடைய பெருமையை ஒரு ஸ்லோகத்தினால காண்பிக்கிறார். ஒரு புல். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏ சேமே தபசி ஸ்திதாஹ. தசரதா, ராமனுடைய பெருமையை நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். ராமனை நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். எத்தகையது நான் அறிவேன் தெரியுமா? யாகங்கள் யஜ்ஞங்களை செய்த நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். தர்பாசனத்தில் அமர்ந்து தவங்களை செய்யக்கூடிய யான் அறிவேன், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். சத்துவ பிரகிருதியான நான் அறிவேன், ராஜச தாமச பிரகிருதி காமக்ரோத குணங்களை உடையவனான நீ அறிய மாட்டாய். தசரதா, புல்லும் கையுமான யான் அறிவேன், வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய். இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு மட்டும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பேர், அவர் 21 விதமான அர்த்தங்கள் எடுத்து காண்பிக்கிறார். ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஒரே ஒரு பதம். வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய், புல்லும் கையுமான நான் அறிவேன். கையில் வில்லை பிடித்திருக்கக்கூடிய உனக்கு தெரியாதுடா. தர்பேஷ்வாசீனா தர்பாந்தாரயமானா பவித்ரபாணிஹி பிராணானா யம்யா என்று வைதிக காரியங்களை செய்யக்கூடிய காலத்தில் கையில் தர்பத்தால் ஆன ஒரு மோதிரத்தை அணிய வேண்டும். அதற்கு பவித்ரம் என்று பேர். பவித்ரம்னா பியூர் அர்த்தம், ரொம்ப பியூர், ரொம்ப 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 பியூரா இருக்கக்கூடியது. ஆகையால் தான் அந்த தர்பை புல்லுக்கு ஒரு பெயர் வச்சா, விஸ்வாமித்ரம் என்னும் ஒரு பெயர் வைத்தார். தர்ப புல்ல விஸ்வாமித்ரம்னு சொல்றா. காரணம் என்ன? அது ரொம்ப பியூர். சில முக்கியமான காரியங்கள்ல இப்படி உட்கார்ந்து உபன்யாசம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா பார்த்தா இந்த ராமாயணத்தை எப்படி சொல்லலாம், 4 தர்பத்தை கீழே போட்டுண்டு அது மேலே ஷேலாஜன குஷோத்தரம்னு நல்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை விரித்து கொண்டு, அல்லது கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி மான் தோலை வாங்கி போட்டுண்டு அது மேலே உட்காந்துக்கணும். இதை கண்ணன் கீதையில் உபதேசம் பண்ணுறார். எப்படி நீ அமருவது என்பதற்கு பலவிதமான நியமங்கள் உண்டு. அது ரொம்ப கஷ்டம். இப்போ நமக்கு முதுகெலும்பே போயிடுத்து, நமக்கு எல்லாத்தையும் அடக வச்சுட்டோம், அதனால் முதுகெலும்பு போயிடுத்து நமக்கு. அதனால் நம்மளால் அப்படி உட்கார முடியாது. ஆனால் தர்பத்தில் தான் அமர வேண்டும். தர்பேஸ்வாசினா என்று வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய், புல்லும் கையுமான யான் அறிவேன். பிராணாயாமங்கள் செய்து யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்று அஷ்டாங்க யோகத்தினாலே பிரம்ம சாட்சா்காரத்தை அறிந்த எனக்கு தெரியும். கஷ்டாங்க யோகத்தை பண்ற உனக்கு புரியாது. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று வேதங்களில் எந்த ஒரு பரம்புருஷனை மகாத்மா என்ற பெயராலே சொல்லுகிறதோ அந்த விஷயத்தை நான் அறிவேன் என்று விஸ்வாமித்திரர் பரதத்த நிர்ணயத்தை செய்தார். அங்கே விஸ்வாமித்திரர் தசரதற்கு லைட்டாக ஒரு இண்டிகேட் பண்ணுறார். புல்லும் கையுமான நம்மால் தான் பகவானை அறிய முடியும், வில்லும் கையுமாக இருந்தால் எம்பெருமானை அறிய முடியாது. இது முதல் புல் ராமாயணத்தில். அடுத்தது ஒரு புல், ராமர் சித்திரக்கூட்ட பர்வதத்தில் இருந்தார். அப்போ சித்திரக்கூட்டத்தில் இருக்கச்சே ராமனை தான் போய் சேர்ந்து ராமனுடைய திருவடி வாரத்தில் விழுந்து எனக்கு ராமன் தான் எல்லாம், ராமன் தான் எல்லாம், யாவண்ண சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்விதோ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. சங்க சக்கர கதா பத்ம
ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்ட ராமனுடைய திவ்யமான சரணாரவிந்தங்களை என்னுடைய சென்னிக்கு மேலாக என் சிரசில் நான் வைத்துக்கொள்ளும் வரையிலும் எனக்கு ஜுவரம் நீங்காது, எனக்கு சாந்தி இல்லை, எனக்கு சாந்தி இல்லைன்னு ஓன கதறிண்டு பரதன் ஓடி வந்தான். ஓடி வந்து ராமன் திருவடிவாரத்தில் விழுந்து கதறினான். ஒருவன் கண்ணீர் இல்லை, இது ஊரின் கண்ணீர். வியாக்கியானம் பண்ணான். ஒரு பரதனுக்கு மட்டும் அங்கே கஷ்டம் இல்லை, சதுரங்க சைன்யத்தையும் பரதன் அடைச்சிட்டு வந்துட்டான். குஹன் கேட்குறான், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு பரதா, நீ ராமனிடத்தில் போகணும்னா இவ்வளவு பெரிய ரத கஜ துரக பதாதிகளை அழைத்து வர வேண்டிய நெசசிட்டி என்ன? எதுக்காக இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கேன்? ஒருத்தனா காலில் விழுந்து கதறினா ஒருவேளை பெருமாள் ஏத்துக்கிறாரோ இல்லையோ தெரியல. ஒருவன் கண்ணீர் இல்லை, இது ஊரின் கண்ணீர். அத்தனை பேரும் ராமனிடத்தில் விழுந்து கதறி அவனை பிரார்த்தித்தார்களேனால் அது சித்திக்குமோ இல்லையோ? ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா தா பிராது சிஷ்யஸ்ச தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி.